எத்தே இந்த மாதம் தீபாவளி செலவு வேற நிறைய ஆயிட்டு. நம்ம அண்ணாச்சி கடையில் போய் ஒரு 5 முட்டையும் 2 பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வாங்க. கணக்கில் வைக்க சொல்லுங்க, நம்ம இந்த மாதம் முடிவில் கொடுத்துருவோம். அதுக்கு என்ன மருமவளே, ஏன் மாவ போய் வாங்கிட்டு வருவா? நாத்து செல்லம், அடுக்கலையில் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வரியா? சரி அண்ணி, என் செல்ல மாவா, சீக்கிரம் வாங்கிட்டு வாமா. போ போ போ. சிறிது நாட்களுக்கு பிறகு எத்தே இன்னைக்கு போய் கணக்கு முடிச்சுட்டு வந்துருவோமா அண்ணாச்சி கடைக்கு? சரி மருமவளே. அண்ணாச்சி, எங்க வீட்டு கணக்கை கொஞ்சம் பாருங்களேன். நான் பார்த்து சொல்றேன். ஏமா மொத்தம் 10,000ம்மா. அண்ணாச்சி, உங்கள் கடையோட வரவு செலவு கேட்கல, எங்கள் வீட்டு கணக்கை மட்டும்தான் கேட்டேன். உங்க வீட்டு கணக்கு தான். ராதிகாவை தானே எப்பவும் அனுப்பி விடுவிய. இந்த கணக்கை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். கணக்கு என்ன வாசிக்கிறது? அவ வந்தா டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஐஸ்கிரீம் வாங்குவா. சப்பு சவறு முட்டாய் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு கணக்கு போட்டுட்டு தான் போவா. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரத்தில் நின்னுங்க, இப்போ வருவா பாருங்க. அண்ணாச்சி, இருக்கிற சாக்லேட் ஐட்டம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுங்க. அப்புறம் குர்குரே லேஸு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து போடுங்க பார்ப்போம். கணக்கு எங்கள் அம்மா பேரில் வைங்க. நாத்து ஒற்றியே